வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அடுத்த வார்த்தை, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? நம்ம மற்ற அலங்காரத்தை வைத்து கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. நமக்கு ஒரு இடம் தேவை, நமக்கு ஒரு ஆலயம் தேவை. அதே நேரத்தில் இதை வச்சு கர்த்தரை பிரியப்படுத்திடலான்னு மட்டும் ஆமே. நம்ம எல்லாம் இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் தேவை. கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, தேவனை வழிபடுவதற்கு ஒரு ஆலயம் தேவை. ஆனா அதே நேரத்துல இப்படி பண்ணி நம்ம அதை அப்படி பண்ணி ஆண்டவர் அப்படிலாம் பிரியப்படுத்த முடியாது. அவர் கேட்கிறார், நான் யாரு தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ நீங்க கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார், கேளுங்கள். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால இவைகளெல்லாம் இன்னைக்கு நமக்கு இடம் வர போறதும் அவருடைய கரத்துல இருக்கு. அடுத்து ஒரு பெரிய ஆலயம் வர போறதும் அவருடைய கரத்துல இருக்கு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு ஒருத்தன் நடுங்கிறான் தெரியுமா, அவனை தான் நோக்கி பார்ப்பேன். எவ்வளோ பெரியவர் அவருக்கு. யாரை பார்க்க ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப சின்னவங்கள. அதனாலதான் தாவீது சொல்றார், நொறுங்குண்டதும் நரம்புண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிக்கவே மாட்டீங்க. ஆனா தாவீது பண்ண தப்பு எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா புறக்கணிக்கல, உடஞ்சிட்டான். இன்னைக்கு இந்த வேர்டு கேட்கும் போது எத்தனை உள்ளங்கள் உடஞ்சுன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அவர் புறக்கணிக்க மாட்டார். பட்டயத்தை உருவிட்டு நின்னார். அதே இது நாம இருந்தா வெட்டி இருப்போம், அவர்னால வெட்டல. அதனாலதான் ஒரு தூதன் பட்டயத்தை உருவிட்டு நிற்கும் போது தாவீது சொல்றான், கர்த்தருடைய கையில் விழுவேனாக. தூதன் அவர்களை வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அப்பானா அடி வெட்ட ஓங்கினாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நேடியா வாழும். கர்த்தருடைய கையில் விழுவேனாகன்னு சொல்லிட்டு வெரி நெக்ஸ்ட் வேர்டு தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? அவருடைய இரக்கம் அநாதியாக இருக்கிறது. ஆமா, இந்த வசனத்தோடு நெருங்கி இருக்கு. இதுக்கு எதிராகிறாதீங்க, இதுக்கு அகைன்ஸ்டா மாறிடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு எதிராயிட்டோம்னா கை எதிராகுதுன்னு அர்த்தம். வசனத்துக்கு இணைஞ்சிட்டோம்னா கை இணையுதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாக இருப்பதாக.